வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா வந்து பாய்ஸ் டீமை வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌந்தர்யா பாய்ஸ் டீமை வரிசையாக நிற்க வச்சு அவங்க ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஒரு புதுவிதமான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த ரிவெஞ்ச் டாஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஃப்ரம் கேர்ள்ஸ் டீம் வந்து சௌந்தர்யா, பாய்ஸ் டீம் வந்து சிவகுமார். ஸோ தட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிக் பாஸ் ஒரு புதுவிதமான டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் லிவிங் ஏரியாவில் முன்னாடி உட்காரணும். அவங்கள பற்றி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பாரபட்சமும் பார்க்காம அவங்கள வந்து விமர்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சௌந்தர்யாவை வந்து செமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமர்சிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் சரி, சிவகுமாரியும் தான். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பர்சனலாக வந்து சௌந்தர்யா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே ரிவெஞ்சாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. பாய்ஸ் டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வந்து நிற்க வச்சு அவங்களோட கமெண்ட்ஸை அவங்கள பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் லாஸ்ட் என்ன நடந்தது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். சௌந்தர்யா பாய்ஸ் டீமில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வந்து வரிசையாக நிற்க சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி அவங்கள பற்றின அபிப்பிராயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ விஷாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ மூஞ்சிக்கு நேரம் எதுவும் சொல்ல மாட்டியா, முதுகு பின்னாடி போய் தான் வந்து கமெண்ட் அடிப்பியா நீ அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து விஜய் விஷாலை சொல்கிறாங்க. ஸோ தட் விஜய் விஷாலோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. மோஸ்ட்லி எல்லா பாய்ஸோட ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடியாக தான் அவங்க வந்து இதை பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் இதோட பின்விளைவு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வரும். மேபி அது அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து லைக் இவர் ரியானை சூஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்க, ஜால்ராடிக்கு தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து சீரியஸாக சொல்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ரியான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறப்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் கிடையாது, மற்ற பாய்ஸ் டீமில் இருக்கிற பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரெல்லாம் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் தீபக்கும் கூட. அடுத்தது தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேனஸோட நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள், நான் என் மேனஸை நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, என் மேனஸோட நான் இருக்கேன், நீ உங்களோட மேனஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி லைக் தீபக்கையும் வந்து சொன்னார். உடனே வந்து எல்லாரும் சிரிச்சோடனே எல்லாம் கம்முன்னு இருங்க, இது என்னோட டாஸ்க், நான் தான் பண்ணுவேன். ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து டாஸ்க்கு வந்து டாஸ்க் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், டாஸ்க் சொன்ன உடனே நீங்களா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து வார்ன் பண்ணாங்க. ஸோ தட் இது வந்து ப்ரோமோவில் சீரியஸான மியூசிக்கை போட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சாங்க. பட் ஆக்சுவலாக ரியலாக என்ன நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக காமெடியாக தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பாய்ஸ் டீமில் இருக்கவங்களும் சரி, கேர்ள்ஸ் டீமில் இந்த பக்கம் அன்ஷிதா அந்த சாச்சனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசம்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.